சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காலநிலை சீர்கேட்டுக்கு மத்தியில் தாயகத்தில் தேசிய நினைவெழுச்சி உணர்வு பூர்வமாக கடைபிடிப்பு. புலம்பெயர் நாடுகளிலும் தேசிய நினைவெழுச்சி நாள். பிரித்தானிய அரசியல் பிரபலங்கள் நினைவேந்தல் செய்திகள். இலங்கையில் சீரற்ற வானிலையினால் 39 பேர் பலி. உயிரிழந்தவர்களுக்கு $1 மில்லியன் இழப்பீடு. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மஹிந்த ராஜபக்ஷ உடல்நிலை சீராக இருப்பதாக தகவல். ஒத்திவைக்கப்பட்ட வரவு செலவு திட்ட விவாதம். மழை வெள்ளத்தை தொடர்ந்து அறிவிப்பு. திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வேறு அல்ல, இரண்டும் ஒன்று என்கிறார் செங்கோட்டையன். இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழ் மக்களின் உரிமைகளை வென்றெடுக்கும் வகையில் மண்மீட்பு போராட்டத்தில் தமது இன்னுயிர்களை ஏகம் செய்தவர்களை நினைவுகூரும் நினைவெழுச்சி நாள் நிகழ்வுகள் தமிழர் தாயகத்தில் ஏற்பட்டுள்ள கடுமையான காலநிலை சீர்கேடுகளுக்கு மத்தியில் இன்று உணர்வுபூர்வமாக இடம்பெற்றுள்ளன. மட்டக்களப்பிலிருந்து தென்கிழக்கே 210 கிலோமீட்டர் தூரத்தில் இன்று உருவாகிய புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கிழக்கு மாகாணம் உட்பட்ட தமிழர் தாயகத்தில் பெரும் காலநிலை சீர்கேடுகள் மற்றும் வெள்ளப்பெருக்கு அபாயங்கள் நிலவிய போதிலும் இந்த சவால்களுக்கு மத்தியில் துயிலும் இல்லங்களில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. கண்ணீரோடும் நம்பிக்கைகளோடும் கனகபுரம் துயிலும் இல்லம் நிறைந்திருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிள்ளைகளை நினைவு கூறுகின்ற அந்த அற்புத வேளைக்காக நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம். காலநிலை தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கின்ற பொழுதிலும் இந்த காலநிலைகளுக்கு எல்லாம் தங்களுடைய இன்னுயிர்களை இந்த மண்ணுக்காக ஈகம் செய்து தங்களுடைய அற்புதமான வாலிபத்தை துறந்து தேசிய தலைவரின் பாதையில் நடந்து இந்த விடுதலை போராட்டத்தை வெற்றி கொள்வதற்காய் உழைத்த அத்தனை பேரையும் நினைவு கூறுகின்ற வேளை. தேசிய நினைவேந்தல் பாரம்பரியப்படி முதல் மாவீரரான லெப்டினன்ட் சங்கர் எனப்படும் சத்யநாதன் தனது உயிரை ஈகம் செய்த தாயக நேரம் மாலை 6:05க்கு ஈகை சுடரேற்றும் நிகழ்வுடன் நிகழ்வுகள் ஆரம்பித்திருந்தன. அதிகளவான மக்கள் ஒன்று கூடும் கிளிநொச்சி கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் அதிக மக்களுடன் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடந்தன. மழை பொழிவு மற்றும் பலமான காற்றுக்கு மத்தியில் பிரதான சுடர் ஏற்றப்பட்டு தாயக கனவுடன் சாவினை தழுவிய சந்தன பேழைகளே என்ற இதயத்தை ஊடுருவும் கீதம் ஒலிக்கப்பட்டு நினைவேந்தல் இடம்பெற்றது. மாவீரர் துயிலும் இல்லங்களில் நினைவேந்தல்கள் இடம்பெற்றுள்ளன. அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் நல்லூர், கொடிகாமம், கோப்பாய், எல்லாங்குளம், சாட்டி மற்றும் உடுத்துறை உள்ளிட்ட இடங்களில் உணர்வு பூர்வமாக நினைவேந்தல்கள் இடம்பெற்றுள்ளன. வவுனியா ஈச்சங்குளத்தில் உணர்வெழுச்சியுடன் மாவீரத்தின நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றன. முல்லைத்தீவில், தேராவில், முள்ளியவளை, அளம்பில், ஆலங்குளம், வன்னி விளாங்குளம், முள்ளிவாய்க்கால் உள்ளிட்ட துயிலுமில்லங்களில் தேசிய நினைவேந்தல் இடம்பெற்றது. அதேபோன்று கிழக்கு மாகாணத்திலும் மழை மற்றும் வெள்ளத்திற்கு மத்தியிலும் நினைவேந்தல் இடம்பெற்றுள்ளது.
தமிழகம் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் கனடாவிலும் இதே நேரத்தில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவில் உள்ளூர் நேரப்படி மாலையில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. நியூசிலாந்தில் பிரதான நிகழ்வு தலைநகர் ஆக்லாந்தில் இடம்பெற்றது. நியூசிலாந்தை தொடர்ந்து ஆஸ்திரேலியாவிலும் மாவீர நினைவு நிகழ்வுகள் மெல்பர்ன் மற்றும் சிட்னி உட்பட்ட நகரங்களிலும் நடத்தப்பட்டன. மெல்போர்னில் திறந்த வெளியில் உருவாக்கப்பட்ட கல்லறை தோட்டத்தில் இடம்பெற்ற நிகழ்வின் போது ட்ரோன் எனப்படும் ஆளில்லா வான்கலம் ஒன்று தமிழீழ தேசிய கொடியை தாங்கியபடி வானில் பறந்ததை அவதானிக்க முடிந்தது. பிரித்தானியாவை பொறுத்தவரை லண்டன் எக்ஸல்ஸ் மண்டபம் மற்றும் ஆக்ஸ்போர்ட் பகுதியில் உள்ள உலக தமிழர் வரலாற்று மையம் ஆகிய இடங்களில் முக்கிய நிகழ்வுகளும் ஏனைய முக்கிய நகரங்களில் ஏனைய நிகழ்வுகளும் இடம்பெற்றன. முற்பகல் வேளை ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வுகள் மாலை வரை இடம்பெற்றன. பிரான்சில் இன்று பல நகரங்களில் மாவீர நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்வுகளின் முதன்மை நிகழ்வு வழமை போல பாரிஸின் புறநகர் பகுதியான லே போர்ட் மாலி பகுதியில் உள்ள பிரமிட் பெருமண்டபத்தில் இடம்பெற்றது. இதே நேரத்தில் கேப்டன் கஜன், லெப்ட் கேர்னல் நாதன் மற்றும் கேர்னல் பருதி ஆகியோரின் வித்துடல்கள் உள்ள பந்தன் கல்லறை தோட்டத்தில் மதியம் 12:35 மணிக்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது. இதனை விட ஏனைய முக்கிய நகரங்களான போர்தோ, முலோஸ், நீஸ், லியோன், தூதுஸ், ஜியான் உள்ளிட்ட நகரங்களிலும் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றன. இதேபோல சுவிஸ், ஜெர்மனி, நெதர்லாந்து, இத்தாலி மற்றும் டென்மார்க், நோர்வே, ஸ்வீடன் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளிலும் மத்திய கிழக்கு நாடுகளிலும் உணர்வுபூர்வமாக நிகழ்வுகள் இடம்பெற்றன. புலம்பெயர் நாடுகளில் அதிகமான ஈழத்தமிழ் பூர்வீக மக்களின் வகைவாத்தி கொண்ட கனடாவிலும் நிகழ்வுகள் இடம்பெற்றன. பிரித்தானிய அரசியல் கட்சிகளின் பிரபலங்களும் நினைவேந்தல் செய்திகளை வெளியிட்டுள்ளனர். அந்த வகையில் ஆளும் தொலைக்காட்சியின் முன்னாள் நிழல் நிதியமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜோன் மெக்டொனால்டும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினரான ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த உதயகுமரனும் மாவீர நாள் அறிக்கை இடர்களை வெளியிட்டுள்ளனர். Today is Tamil Remembers Day. It's a day when we remember all those who suffered and lost their lives as a result of the genocidal action of the Sri Lankan military. We continue to discover mass graves, and the impression continues with prisoners not being released, and at the same time the failure to establish a true path towards Tamil self-determination. That's why we need an international investigation to find the truth and also to point the way for a just future for the Tamil people. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. அவர் திடீர் உடல்நலக்குறைவின் காரணமாக கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருடைய உடல்நிலை தற்போது சீராகவும் முன்னேற்றகரமாகவும் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கைக்கு அண்மையில் இன்று உருவாகிய புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக எதிர்வரும் 30ஆம் தேதி வரை கடும் மழையுடன் கூடிய காலநிலை தொடரும் என அஞ்சப்படுகிறது. இலங்கையின் தென்கிழக்கே பனாமாவுக்கு அருகே உள்ள கடற்பகுதியில் உள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் 6 மணித்தியாலத்துக்குள் புயலாக வலுப்பெறும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியற்துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். அதே நேரம் இலங்கையில் நிலவுகின்ற மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக வெள்ளம் மற்றும் மண் சரிவால் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதோடு பலர் காணாமல் போயுள்ளனர். அதே நேரம் கண்டி மாவட்டம் முழுவதும் அவசர கால அனர்த்த நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை முழுவதும் நிலவும் மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் சீரற்ற வானிலை காரணமாக கண்டி மாவட்டம் முழுவதும் அவசர கால அனர்த்த நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. கண்டி மாவட்ட செயலாளர் இதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். மாவட்டத்தில் தொடரும் கடும் மழை, மண் சரிவு அபாயம் மற்றும் வெள்ளப்பெருக்கு உள்ளிட்ட பாதிப்புகளை கருத்தில் கொண்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்தவும் இந்த அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது நிலவி வருகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக நுவர்லியா மாவட்டத்தில் பல நகரங்கள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக நுவர்லியா நகரம் 1994ஆம் ஆண்டு நீரில் மூழ்கியதைத் தொடர்ந்து இன்று 31 வருடங்களின் பின்னர்
பிரதான வீதி, பஸ் தரிப்பு நிலையம் உட்பட நுவர்லியா நகரம் முற்றாக செயலிழந்துள்ளது. அத்துடன் அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன. நுவர்லியா கம்பளை பிரதான வீதியில் பல பெரிய பாறைகள் சரிந்து விழும் அபாயம் உருவானதை தொடர்ந்து அவ்வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக கொத்மலை காவல்துறையினர் தெரிவித்தனர். மேல் கொத்மலை நீர்த்தேக்க பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் 3 வான்கதவுகள் இன்று திறக்கப்பட்டுள்ளன. அத்துடன் விமல சுரேந்திர நீர்த்தேக்கம் முழுமையாக நிரம்பி மேலதிக நீர் இன்று காலை முதல் வான்மேவி பாய்கின்றது. இந்த நீர்மட்டம் அதிகரித்ததன் காரணமாக களனியாற்றின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாக நுவர்லியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. நுவர்லியா, ராகல மற்றும் கந்தபுல பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக ராகல, கெனகல பகுதியில் உள்ள 2 தொடர் குடியிருப்புகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனால் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அவசரமாக இடம்பெயர்ந்துள்ளதாக நுவர்லியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகின்றது. இந்நிலையில் மாவட்டத்தில் அமைந்துள்ள வெள்ளாவளி, பழுகாமம், போரதீவு, களுவாஞ்சிக்குடி, பட்டிப்பளை உள்ளிட்ட பல பகுதிகளிலும் அமைந்துள்ள சிறிய கிராமிய குளங்கள் அனைத்தும் நிரம்பி வழிவதை அவதானிக்க முடிவதோடு பார்க்கும் இடங்கள் அனைத்தும் வெள்ளக்காடாய் காட்சி தருகின்றன. இந்த நிலையில் மாவட்டத்தின் பிரதான குளங்களின் நீர்மட்டங்கள் வெகுவாக உயர்ந்துள்ளதுடன் வான்கதவுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளன. அதே நேரம் அம்பாறை கல்முனை மாநகர வெலிவோரியன் கிராமத்தில் சாய்ந்தவனது ஜும்மா பெரிய பள்ளிவாயல் பின் வீதியில் பாதையை விட்டு விலகி சொகுசு காரொன்று நீரில் பாய்ந்ததில் 3 உயிரிழந்துள்ளனர். கார் நீரில் முற்றாக மூழ்கியிருந்த நிலையில் சுமார் 40 நிமிடங்களுக்கு மேலாக மீட்பு தொண்டர்களின் போராட்ட மீட்புக்கு பின்னரே கார் கரையேற்றப்பட்டு காருக்குள் இருந்த 3 வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். எனினும் காரில் பயணித்த 3 உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பெய்து வரும் கனமழை காரணமாக திருகோணமலை தோப்பூர் உப பிரதேச செயலாளர் பிரிவும் பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தோப்பூர் உப பிரதேச செயலக பிரிவில் உள்ள பாலத்தோப்பூர் கிராமத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளமையினால் பாதிக்கப்பட்டோர் உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வடக்கு மாகாணத்தில் உள்ள 54 பாரிய மற்றும் நடுத்தர குளங்களில் 13 குளங்கள் வான் பாய்கின்றன. இலங்கையின் வடக்கு கிழக்கில் நிலவி வருகின்ற மழையுடன் கூடிய காலநிலையால் வடமாகாணத்தில் 13 குளங்கள் வான் பாய்ந்து வருவதாக மாகாண நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு மாகாண நீர்ப்பாசன குளங்களின் தற்போதைய நிலை தொடர்பான விவரங்கள் வடக்கு மாகாண நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர் பொறியியலாளர் த. ராஜகோபினால் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் பெய்த கனமழையினால் 13 நடுத்தர குளங்கள் வான் பாய்கின்ற போதிலும் மாகாணத்தில் உள்ள பாரிய நீர்ப்பாசன குளங்களில் தற்போதைக்கு எவ்வித ஆபத்து நிலைகளும் கண்டறியப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் நேற்று காலை 7 மணி முதல் இன்று காலை 7 மணி வரையிலான கடந்த 24 மணித்தியாலங்களில் வவுனியா மாவட்டத்தில் அதிகூடிய மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. வவுனியாவில் 165 மில்லிமீட்டரும், சேமமடுவில் 151 மில்லிமீட்டரும், தன்னிமுறிப்பில் 125 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. அதேவேளை யாழ்ப்பாணம் மற்றும் தொண்டமானாறு பகுதிகளில் மிக குறைந்தளவான மழை வீழ்ச்சியை பதிவாகியுள்ளது. மேலும் வடக்கு மாகாணத்தில் உள்ள 54 பாரிய மற்றும் நடுத்தர குளங்களில் 13 குளங்கள் வான் பாய்ந்து வருகின்றன. பிரதான குளங்களின் நீர்மட்டம் தற்போது பாதுகாப்பான அளவிலேயே உள்ளது எனவும் சில பகுதிகளில் அதிகளவான மழை பெய்துள்ளதால் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது எனவும் வடக்கு மாகாண நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர் பொறியியலாளர் த. ராஜகோபு தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் எந்தவொரு நீர்த்தேக்கத்திலோ அல்லது நீர்ப்பாசன திட்டங்களிலோ தற்போதைக்கு எவ்வித ஆபத்துக்களும் அடையாளம் காணப்படவில்லை எனவும் குளங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தொடர்ச்சியான கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாகாண நீர்ப்பாசன பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார். இலங்கையில் ஆபத்தான வானிலையின் காரணமாக உயிரிழப்புகளை தடுக்கவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அனர்த்தம் மற்றும் அபாயத்துக்குள்ளான மாவட்டங்களின் மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். அதிக மழையுடன் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவு உள்ளிட்ட திடீர் அனர்த்தங்களால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குமாறும் ஜனாதிபதி நிதியத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 மில்லியன் ரூபாவை இழப்பீடாக வழங்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையில் அடுத்த 2 நாட்களில் அதிகரிக்கவுள்ள கடும் மழையுடன் கூடிய ஆபத்தான வானிலை காரணமாக குறித்த ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனர்த்தம் மற்றும் அபாயத்திற்குள்ளான மாவட்டங்களின் மக்கள் பிரதிநிதிகளுக்கு மாவட்டங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்கள் குறித்து ஆராயுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்கள் மற்றும் பிரதேச அபிவிருத்தி குழுக்களை கூட்டி அந்தந்த பகுதிகளில் நிலவும் அபாய நிலைமை மற்றும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை இனம் கண்டு மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் நிவாரணங்களை வழங்க துரித நடவடிக்கை எடுக்குமாறும் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்கியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு முக்கியமாக மக்களின் பாதுகாப்பு மற்றும் மீட்பு பணிகள் குறித்தும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சுகாதார வசதிகள் உள்ளிட்ட நிவாரண சேவைகளை தொடர்ச்சியாக வழங்குவது குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. மேலும் உயர்தர பயிற்சியை நடத்துதல் மற்றும் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வதில் உள்ள சிக்கல்கள் குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நிவாரண முகாம்களில் தங்கியுள்ள மக்கள், வீடுகளில் சிக்கியுள்ள மக்கள் மற்றும் அனர்த்தம் காரணமாக உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ள மக்களுக்கும் சமைத்த உணவு மற்றும் உலருணவு பொருட்களை தொடர்ச்சியாக வழங்க ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியதுடன் சேதமடைந்த வீடுகள் மற்றும் பயிர் நிலங்களுக்கு நட்டுஈடு வழங்கும் முறைமை குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் நீர்ப்பாசன கட்டமைப்பு மற்றும் அதன் பாதுகாப்பு குறித்தும் மண் சரிவு அபாயமுள்ள பகுதிகளில் பெருந்தெருக்கள் கட்டமைப்பின் பாதுகாப்பு குறித்தும் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையில் தேசிய பேரிடர் நிலைமையை உடனடியாக அறிவிக்குமாறு ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற வளாகத்தில் ஜனாதிபதியை சந்தித்த போது அவரிடம் இந்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளதாக சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். பேரிடர் மேலாண்மை சட்டத்தின்படி தேசிய பேரிடர் நிலைமை அறிவிக்கப்பட்டால் பாதகமான வானிலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க முடியும் என்பதால் குறித்த கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய பேரிடர் சூழ்நிலையை அறிவிப்பதற்கான ஏற்பாடுகளை உருவாக்கும் சட்டங்கள் குறித்து அரசாங்கத்திற்கு தெரியாது போல் இருக்கின்றது என்றும் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அமர்வுகள் நாளை மற்றும் நாளை மறுதினம் நடைபெறாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக அடுத்த வாரம் 1 மற்றும் 2 தேதிகளில் நள்ளிரவு 12 மணி வரை நாடாளுமன்ற அமர்வுகளை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஒத்திவைக்கப்பட்ட கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகளை டிசம்பர் மாதம் 7, 8, 9 தேதிகளில் நடத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பரீட்சார்த்திகள் குறித்த தேதிகள் தொடர்பிலும் நேர அட்டவணைகள் குறித்தும் அவதானத்துடன் இருக்குமாறு பரீட்சைகள் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் இன்று, நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய தினங்களில் நடைபெறவிருந்த நிலையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. பரீட்சை ஆணையாளர் நாயகம் எஸ். இந்திகா குமாரி லியனகி அவர்கள் விசேட அறிவிப்பை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளார். வளிமண்டலவியல் திணைக்களத்துடன் மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடல்களுக்கு அமைய சீரற்ற காலநிலை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் ஓரளவிற்கு தனியும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பரீட்சை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் குறித்த நாட்களுக்கான அட்டவணைப்படி மீண்டும் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நடைபெறாத 3 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட பரீட்சைகள் டிசம்பர் மாதம் 7, 8, 9 ஆகிய தினங்களில் நடத்த தற்போது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார். பரீட்சார்த்திகள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் புதிய தகவல்கள் குறித்து அவதானத்துடன் இருக்குமாறு பரீட்சை திணைக்களம் அறிவுறுத்துகின்றது என அவர் மேலும் தெரிவித்தார். திமுக, அதிமுக என்பது வேறு வேறு அல்ல. 2 கட்சியினரும் ஒன்றாக இணைந்துதான் பயணம் செய்கிறார்கள் என தமிழக வெற்றி கழகத்தின் இணைந்த அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றம் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் புனித ஆட்சியை நடத்துவதற்கு ஒருவர் தேவை என்ற எண்ணம் மக்கள் மனதில் நிறைந்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எல்லா நாடுகளிலும் மாநிலங்களிலும் மாற்றம் நிகழ்கின்றது எனவும் டெல்லியிலும் பஞ்சாபிலும் மாற்றம் ஏற்பட்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். 2026 என்பது மக்களால் வரவேற்கப்படுகின்ற, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற புனித ஆட்சி உருவாக்கும் வகையில் விஜய் வெற்றி பெறுவார் எனவும் தெரிவித்துள்ளார். மாபெரும் புரட்சி உருவாகி வெற்றி என்ற இலக்கை எட்டுவார் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். காலநிலை சீர்கேட்டுக்கு மத்தியில் தாயகத்தில் தேசிய நினைவெழுச்சி உணர்வு பூர்வமாக கடைபிடிப்பு. புலம்பெயர் நாடுகளிலும் தேசிய நினைவெழுச்சி நாள். பிரித்தானிய அரசியல் பிரபலங்கள் நினைவேந்தல் செய்திகள். இலங்கையில் சீரற்ற வானிலையினால் 39 பேர் பலி. உயிரிழந்தவர்களுக்கு 1 மில்லியன் ரூபாய் இழப்பீடு.
வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மஹிந்த ராஜபக்ஷ உடல்நிலை சீராக இருப்பதாக தகவல். ஒத்திவைக்கப்பட்ட வரவு செலவு திட்ட விவாதம், மழை வெள்ளத்தை தொடர்ந்து அறிவிப்பு. திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வேறு அல்ல, இரண்டும் ஒன்று என்கிறார் செங்கோட்டையன். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.